இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டம் வக்கரகாளி அம்மன் கோவில். இந்த கோவிலில் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. அப்படி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் வக்கர தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இருக்குதுங்க. இந்த வக்கரகாளி அம்மனை தரிசனம் செய்கிறதுனால எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய செய்வினை தோஷங்கள் இருந்தாலும் அதுவுமே இந்த பௌர்ணமி ஜோதியில் பஸ்மமாயிடும்னு சொல்கிறாங்க. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லை எந்த பிரச்சனை இருந்தாலுமே தொடர்ந்து 3 பௌர்ணமியில் இரவு 12 மணிக்கு இந்த ஜோதி தரிசனம் பார்க்குறவங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நிறைவேறும்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் பௌர்ணமி ராத்திரி 12 மணிக்கும் அமாவாசை பகல் 12 மணிக்கும் இந்த ஜோதி தரிசனம் நடைபெறும். இந்த கோவில் சிவன் கோயிலாக இருந்தாலும் காளியும் குடிக்கொண்டு இருக்கிறதுனால இந்த தலம் சக்தி தலங்களில் ஒன்றாக புகழ்பெற்று திகழ்கிறதுங்க.